தரமான ஒரு சம்பவம், அதுவும் ஸ்ரீலங்கன் 180 ருப்பியில், 180 ரூபாயில் செஞ்சு பார்த்துருவோமா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹாய், இனி ஒரு புது வீடியோ. ஸோ ஒரு வித்தியாசமான இடத்துலேருந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபுட், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபுட் ஒன்று தான். அதை சாப்பிட்றதுக்கு ஒரு டைம் ஒன்று இருக்குல்ல, அந்த டைமோடு சேர்த்து எப்படி அந்த வைப் தரும், அதுதான் இந்த வீடியோ. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் மோர் தென் 200 கிலோமீட்டருக்கு அங்கால தான் நீங்கள் இது பார்க்குறீங்க. ஸோ இது வந்து லொக்கேட் ஆகியிருக்கு ஹபுத்தலை, மஸ்ட் விசிட் பண்ணக்கூடிய ஒரு டூரிசம் பிளேஸ் இன் ஸ்ரீலங்கா. ஸோ அங்கே தான் இது லொக்கேட் ஆகியிருக்கு. பிளேஸை வந்து வீடியோவில் நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. யார் சரி ஐடியா இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க ப்ரைவேட்டாக என்கிட்ட கமெண்ட் பண்ணியோ இல்லாட்டி எப்படியோ கண்டெக்ட் பண்ணி கேட்டிங்கன்னு சொன்னால் பிளேஸை சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் இது ஒளிஞ்சிருக்கிற அளவுக்கு தான் இதில் வேர்த் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸ்பெஷலான ஒரு இடத்துல இருந்து ஸ்பெஷலான ஒரு ரோல்ஸ், ஸ்ரீலங்காவில் ரோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரோல்ஸ் அண்டு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுன்னு கூட இப்போ ரொம்ப பேர் வந்து இதை வந்து மார்க் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியாப்பட்ட பார்த்தீங்க தானே, இதைத்தான் டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ஏன் இங்கே கொண்டாந்து சாப்பிட்றேன்னு சொன்னால், ஈவினிங் டைமில் இந்த இருக்கிற சில்லிஸோடு சேர்த்து சுட இப்படி ஒரு ரொட்டியை சாப்பிட்றது இருக்குது தானே, இதை மாதிரி வைப் ஒன்று வேறு எதுவுமே கிடைக்காது. ஸோ இந்த வைப்பை தேடணும்னு சொன்னால் இப்படியாப்பட்ட ஒரு பிளேஸ்க்கு வரவே வேணும். ஸோ வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் எங்கே போய்ட்டு வாங்கினேன், எப்படி வாங்குகிறேன், எப்படி மேக் பண்ணுறாங்க, அண்டு அந்த விஷயங்கள்லாம் வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் அந்த ரோல்ஸ். இது எனி டைம் சூடாக தான் இருக்கும். நீங்கள் எப்போ போனீங்கன்னாலும் இது வந்து இப்படி சூடாக தான் இருக்கும். இதுக்கு ஹாஃப் இல்லாட்டி குவார்ட்டர் எக் வச்சுருப்பாங்க. மஸ்ட்டு எக் ஒன்று இருக்கும். மற்றது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழங்கும் வெங்காயமும் சில்லி பவுடர் அந்த விஷயங்களை போட்டு இதில் வந்து கறியை மேக் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இதில் என்ன வித்தியாசமான வைப்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கி இது இருக்குது தானே, இதில் உள்ள இதை வச்சு இப்படி எடுத்து இது இப்படி தொட்டு இப்படி சாப்பிட போகிறோம். இது வந்து கூட ஸ்பைஸியாக கொஞ்சம் முறப்பாக தான் இருக்கும். ஸோ வாங்க பார்ப்போம். ஓவராலாக இது வந்து நல்லாவே இருக்கும். இங்கே இந்த கூல் கிளைமேட்டுக்கு முன்னாடி பார்த்து விளங்கும் உங்களுக்கு. இந்த கூல் கிளைமேட்டுக்கு இது சூடாக வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட இதையும் வச்சு நீங்கள் சாப்பிடும்போது, ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் ஓவராக உப்பு, புளி, காரம் எல்லாமே வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். ஸோ அந்த தூக்கல் இதுக்கு சேர்ந்துச்சுன்னு சொன்னால் அது வித்தியாசமான வைப்பாக இருக்கும். நார்மலாக இதை வந்து மற்ற ஷாப்பில் நார்மலாக வந்து மேக் பண்ணுற ரோல்ஸ் இருக்குது தானே, அந்த ரோல்ஸை விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் இது. ஏன்னா இது வந்து இந்த ஷாப்பில் வந்து ஃபேமஸ். ஸோ இந்த ஷாப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்கும்போது எல்லாத்துக்கும் தெரியும் இது இந்த ஷாப்பில் வந்து ஒரு சிக்னேச்சர் தான் இது. ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் 80 ரூபா, ஸ்ரீலங்கன் ருப்பிக்கு 80 ரூபா. நார்மலாக வந்து 60 ரூபா, 70 ரூபா, 80 ரூபா. இந்த ப்ரைஸில் தான் ஸ்ரீலங்காவில் எல்லா பக்கமும் எல்லா ஷாப்லேயும் இது நார்மலாக விற்பாங்க.
இங்கே வந்து 80 ரூபா. அந்த 80 ரூபாய்க்கு நார்மலாக வந்து பசியில் இருக்கிற ஒருத்தர் நார்மலாக ஒரு 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 ஸ்நாக்கு இல்லாட்டி ஒரு மார்னிங் டைமில் வந்து சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தேவைன்னு நினைக்கிறவர் இதில் ஒன்றையும் ஒரு டீயும் குடித்தா போதும். காரம் இப்போயே விளங்குது. எக்கோட ஒரு தொண்டுக்கு இதை நான் சாப்பிட வைப்பேன். அது ஃபுல்லாக சாப்பிட்டா இந்த ரொட்டி சாப்பிட முடியாது. ஸோ அடுத்து இது. ஸோ இந்த ரொட்டிக்கு இதை இப்படி பூசி இதை இப்படி எடுத்து நல்லா இப்படி செஞ்சு ஃபுல்லாக ஒரு பைட். இங்கே பாருங்கள், எல்லாம் வேர்க்குது. இவ்வளோ கூலில் வேர்க்குதுன்னு சொன்னால் சூடு இல்லை, இதில் ஸ்பைசி, இதில் உரப்பு தரமாக இருக்குது. அதாங்க அதை ஸோ கைஸ், ரொட்டிக்காவையோ இதுக்காகவே இந்த வீடியோ இல்லை. இப்படி ஒரு பிளேஸ், இப்படி ஒரு வைப் ஈவினிங் டைமில் யார் எல்லாம் நான் ஃபீல் பண்ணுறீங்களோ, யாருக்கு தனியாக கொஞ்சம் வந்து உட்காந்து இப்படி என்ன சரி சாப்பிட்டுக்கிட்டு இங்கே இப்படி ஒரு ஃபீல் ஒன்று எடுக்கணும், ஒரு மெமரி ஒன்று இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மஸ்ட்டு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ கைஸ், ஒரு சீக்ரெட்டான விஷயம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. சாப்பிட்டு முடியும் போது ஈவினிங் ஆயிடுச்சு. இந்த ஈவினிங் டைம் சன்செட் இதை காட்டணும்னு சொல்லி தான் இந்த டைம் வந்தேன். ஸோ இப்படி ஒரு சன்செட் ஃபீலோட இப்படி ஒரு விஷயத்துக்காக வேண்டி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி வேறு என்ன சரி ட்ரை பண்ணணும்னு சொன்னால் அதையும் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு புது விஷயத்தோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.